குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிவ சுக்ராய நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 8/5/2026 சித்திரை மாதம் 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, இரவு 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை, புளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 5:54க்கு, கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று இக்காலை 9:43 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:36 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று இரவு 11:51 வரை சுபம், பின்பு சுப்ரம். கரணம் இன்று காலை 9:43 வரை வணிசை, பின்பு இரவு 10:11 வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று மாலை 6:36 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று மாலை 6:36 வரை மிருகசிரீஷம், பின்பு திருவாதிரை. நேத்திரம் இன்று மாலை 6:36 வரை 2 கண், பின்பு 1 கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி மிதுன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபட நன்மைகள் ஏற்படும். விரதாதி விசேஷங்கள், சுப முகூர்த்த தினம். இந்த நாள் மகாலட்சுமிக்கு உரிய வழிபாடு முறைகளில் ஒன்று குங்குமம் மகிமை, அதாவது குங்கும பஞ்சசதி என்று பெயர். மகாலட்சுமி படத்திற்கு முன்னால் உட்கார்ந்து இந்த மந்திரத்தை ஆத்மார்த்தமாக குங்குமார்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்தால், சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே என்று வழிபட்டு, பிறகு குங்குமமாவது குறைகளை தீர்ப்பது, குங்குமமாவது குடியினை காப்பது, குங்குமமாவது குணமது அளிப்பது, குங்குமமாவது கொல்வினை தீர்ப்பது என்று தொடங்கக்கூடிய மொத்தம் 15 பாடல்கள் அடங்கியது இந்த குங்கும பஞ்சசதி. இந்த திருப்பாடல்களை பாடி அந்த குங்குமத்தை சுமங்கலிகள் வைத்துக் கொள்வதால் தீர்க்க சுமங்கலி மகாபாகியம் கிடைக்கும். துணைவருடைய ஆரோக்கியம் மேம்படும். ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக என்கிற இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்யலாம். இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி 108 முறை குங்கும அர்ச்சனை மகாலட்சுமி விக்கிரகத்திற்கோ அல்லது படத்திற்கோ குங்கும அர்ச்சனை செய்வதால் எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள், 16 செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய புகழ், கல்வி, வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்லூர், நுகர்ச்சி, இறையறிவு, அழகு, பொறுமை, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள் என்ற செல்வங்கள் 16ஐயும் பெற்று பெரு வாழ்வு வாழ்வீர்களாக. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? வாகன பழுதுகளை சரி செய்ய ஏற்ற நாள், ஆலோசனை கூட்டம் அமைக்க உகந்த நாள், மருத்துவ பணிகளை மேற்கொள்வதற்கு நல்ல நாள், கிணறு வெட்டுவதற்கு சாதகமான நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 4:39 முதல் 6:20 வரை மேஷ லக்னம், 6:21 முதல் 8:14 வரை ரிஷப லக்னம், காலை 8:15 முதல் 10:20 வரை மிதுன லக்னம், 10:21 முதல் 12:31 வரை கடக லக்னம், மதியம் 12:32 முதல் 2:37 வரை சிம்ம லக்னம்,
2:38 முதல் மாலை 4:37 வரை கன்னி லக்னம். 4:38 முதல் 6:37 வரை துலாம் லக்னம். 6:38 முதல் இரவு 8:42 வரை விருச்சக லக்னம். இரவு 8:43 முதல் 10:54 வரை தனுசு லக்னம். 10:55 முதல் காலை 1 மணி வரை மகர லக்னம். 1:01 முதல் காலை 2:54 வரை கும்ப லக்னம். 2:55 முதல் காலை 4:35 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். 27 என்பது 27 நட்சத்திரத்தின் அடிப்படையில் சொல்லப்படுவது. ஆக இந்த எண்ணிற்கு தனி மகத்துவம் உண்டு பிரபஞ்சத்தில். இவை ஏஞ்சல் எண்ணாகவும் போற்றப்படுகிறது. 27. ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். தமிழ் மந்திரம். சுக்கிரமூர்த்தி சுபசுகம் ஈவாய், வக்கிரமின்றி வரமிக்க தருவாய், வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய், அடியார் கருளை என்று வழிபடுங்கள். நிச்சயம் ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அனுகிரகமும் ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய அருளாசியும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். 12 ராசிக்காரர்களும் இந்த வழிபாடு முறைகளை மேற்கொண்டால் அனைத்து விதமான நன்மைகளை பெற முடியும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. மதியம் 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை மதியம் சுக்கிர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். மனதளவுல உத்வேகம் அதிகமாக இருக்குங்க. எந்த வேலைகளையாவது சிறப்பா முடிச்சிடணுங்கிற வேகம் இருக்கும். உங்களுக்குள்ள நல்ல மனோதிடம், தைரியம், நல்ல ஞானம், அறிவு, நல்ல திறமை இதெல்லாம் வெளிப்படுவதனால உங்களுடைய வேலைகளும் சிறப்பா திருப்திகரமாக நடக்குங்க. யாரிடத்திலும் எந்த விதமான பய உணர்வுகளோ அச்சமோ இருக்காது. மேஷராசி அன்பர்கள் தன்னம்பிக்கை உடையவர்களாக இருப்பீங்க. திடகாத்திரம் அதிகரிக்குங்க. தன வருவாயை பெருக்குவதில் மட்டுமே உங்களுடைய முழு கவனம் இருக்கும். யாரெல்லாம் உங்களை கேலி கிண்டல் செய்தார்களோ, உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை விமர்சித்தார்களோ, அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கிற மாதிரி இந்த நாளுக்கான வேலைகளை ரொம்ப அழகா, திருப்தியா, சந்தோஷமா செய்து முடிக்க போறீங்க. தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு. மேஷராசி அன்பர்களே, கோவிலுக்கு சென்று அங்கு சனீஸ்வர பகவானுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நல்லது. வெள்ளிக்கிழமை இரவு தலையணைக்கு கீழ் படிகாரம் வைத்து அதனை காலையில் எழுந்ததுமே, அதாவது விடிந்தால் சனிக்கிழமை காலை எழுந்ததுமே உங்களுடைய தெருக்களில் வீசி விடுங்கள். அதே போல வெள்ளிக்கிழமை இரவு தலையணையின் கீழ் தானியங்கள், நவகிரகங்களுக்கு உண்டான தானியம், நவதானியம், அதனை ஒரு சிறு பொட்டலங்களாக மடித்து அதனையும் தலையணை கீழ் வைத்து காலை சனிக்கிழமை விடிந்ததும் அதனை நீரில் வைத்து பசுவிற்கு தானமாக உணவாக கொடுத்து விட்டால் ஸ்ரீ நவ கிரகங்களினால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் தீரும். இது போன்ற சின்ன சின்ன எளிமையான அன்றாட பரிகாரங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு
நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேஷராசி அன்பர்களை பிறருக்கும் பகிருங்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல செய்திகள் உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும். அன்னதானம் செய்கிறார்கள் என்றால் அந்த அன்னதானம் செய்யக்கூடிய இடத்தை காட்டினாலே போதும். நீங்கள் உணவு சமைத்து பரிமாறிய முழு பலனை நீங்கள் பெற முடியும். அது போலத்தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசியினருக்குமான பரிகாரங்களை நீங்கள் பிறருக்கு பகிர்ந்தாலே அவர்கள் நல்ல வாழும் பொழுது உங்களுக்கான நன்மைகளும் புண்ணியங்களும் வந்து சேரும். ஆக இன்றே இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தினம்தோறும் வரக்கூடிய அன்றாட கோச்சாரத்தின்படி நடக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து நீங்கள் பலன்களை பெற்று சிறப்பாக வாழலாம். சூக்ஷமங்களை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தை எப்படி நடத்த போறோமோன்னு பயந்துட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுடைய பயம் எல்லாம் காணாம போயிடுங்க. சூக்ஷமத்தை உணருவீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சு செய்வீங்க. அலுவலக வேலைகளும் மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், கௌரவமா இருப்பீங்க. தம்பதியர்களுக்கிடையே புரிதல் உண்டாகுங்க. மாணவ மாணவிகள் படிப்பில் கெட்டிக்காரத்தனம் இருக்கும். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை முதலில் தெரிந்து கொள்வீர்கள். எப்பொழுதுமே அடி ஆழம் வரை சென்று ஆராய வேண்டும். மேஷராசி மாணவ மாணவிகளே, காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இது பொருந்தும். தினம்தோறும் சொல்கிறோமே என்று இல்லாமல் உங்களுக்கான விஷயம் என்ன என்பதை அடிப்படையாக புரிந்து தெரிந்து செய்தால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். உங்களுடைய உழைப்பு வீணாகாது. ஆராய்ச்சி துறை சம்பந்தமான படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும். எப்பொழுதுமே மேன்மையான மேலோட்டமாக சில கருத்துக்களை எடுத்துக்கொள்ளாமல் உங்களுடைய ஆராய்ச்சி என்பது அடி ஆழம் வரையில் சென்று இருந்தால் நன்மைகள் பல உண்டு. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களை புரிந்து செய்வதால் வருமானம் கிடைக்கும். சிறு குறு வியாபாரம் செய்யறவங்க, சிறு குறு தொழில இருக்கிறவங்க குறைஞ்ச முதலீடு போட்டு பெரிய லாபம் எப்படி பெறுவது என்கிற கோணத்திலேயே வேலை செய்வீங்க. வியாபாரங்கள்ல இருக்கிறவங்க சக வியாபாரிகள் இடத்துல ஆதரவு கிடைக்குங்க. வேலையாட்கள் கிட்ட தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. இந்த வெள்ளிக்கிழமை தினத்துல நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல சிறிது கற்கண்டு, டைமண்ட் கற்கண்டு நைவேத்தியம் செய்து அதனை மற்றவர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பதால் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைக்குங்க. பொதுவா வியாபார ஸ்தலத்துல, தொழில் பண்ணக்கூடிய இடத்துல, வீட்டுல காலையில 6ல இருந்து 7 சுக்கிர ஓரை, அதே மாதிரி இரவு 8ல இருந்து 9 சுக்கிர ஓரை. இந்த சுக்கிர ஓரையில உங்களுடைய கடைகள்ல பூஜை பண்ணுங்க. எப்பொழுதுமே ஒரு கண்ணாடி டம்ளர்ல எலுமிச்சை பழம் தண்ணீர்ல போட்டு வைங்க. அந்த தண்ணீர்ல நெகட்டிவிட்டி எல்லாமே ஆகர்ஷணம் பண்ணிடும். கண் திருஷ்டி, உங்கள் மேல மத்தவங்க படுற பொறாம, தேவையில்லாத கண் உளைச்சல் எல்லாமே அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணிடுங்க. இதை அடுத்த வாரம் கீழே கொட்டிட்டு வேற எலுமிச்சை பழத்தை மாத்துங்க. அதே மாதிரி உங்க கடையினுடைய வாசற்படியில, வீட்டுல, அலுவலகங்கள்ல கூட ஒரு பக்கம் எலுமிச்சை பழத்துல குங்குமமும் ஒரு பக்கம் மஞ்சளும் தடவி வைங்க. அப்படி வைக்கிறதுனால கண் திருஷ்டிகள் தீரும் என்பது ஐதீகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் பகவானுடைய ஓரை மற்றும் குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பணம் தொடர்பா வேலை பாக்குறீங்க அப்படின்னா சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தருங்க. தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில ஆதாயம் உங்களுடைய தொழில் நிமித்தமாகவோ அல்லது உங்களுடைய வியாபாரத்தின் மூலமாகவோ ஒரு நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய விதங்கள்ல சூக்ஷமத்தை புரிஞ்சு நடப்பீங்க. உங்களுக்கான டேலண்ட் வெளிப்படும். திறமைக்கு தகுந்த மாதிரி லாபம் வரும். கைக்கு பணம் உண்டாகும். வருமானம் கிடைக்கும். ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. சீரான போக்கு அமையும். கிருத்திகா நட்சத்திரம் அதிலும் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஆர்வம் அதிகரிக்குங்க. முன்கூட்டியே சில வேலைகளை கவனிப்பீங்க. பல நன்மைகள் பிறக்கும் அற்புதமான நாள். Have a nice day and wonderful day. Be happy. All the best. மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள்: செயல்பாடுகள்ல தன்னம்பிக்கையும் நல்ல அனுபவமும் வெளிப்படுங்க. இது நாள் வரையில உங்களுக்கு கிடைத்த விஷயங்களை வச்சு
உங்களுடைய வியாபாரத்தை எப்படி டெவலப் பண்ணணும், உங்களுடைய தொழில்கள் எப்படி ஸ்ரத்தையா நிக்கணும், ஒரு திடமான ஒரு நிலையான வருமானத்தை கொண்டு வரதுக்கான வழிமுறைகளை பற்றி ஆராய்வீங்க. ஆக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து வச்சு அதை எப்படி டெவலப் பண்ணி வருமானம் பாக்குறதுங்கிறதுல மட்டும்தான் உங்களுடைய குறிக்கோள். உங்களுக்கான வருமானத்தை அதிகப்படுத்துறதுல ரொம்ப மும்முரமாக செயல்படுவீங்க ரிஷபராசி அன்பர்களே. மனசுல திடமான எண்ணமும் தன்னம்பிக்கையும் கூடுதலாகவே வெளிப்படும். தம்பதியர்களுக்கிடையே விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கு அமைப்பு தேவை. 3ஆம் அதிபதியான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்ப நபர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய துறை சம்பந்தமான தேடல்கள் கூடுதலாக இருக்கும். தெரியாத விஷயங்களை தெரிந்து கொண்டு வருமானம் சம்பாதிப்பதில் நாட்டத்துடன் இருப்பீர்கள். சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். கடன் தொல்லையிலிருந்து வெளிவருவதற்கான பணம் கிடைக்கும். கடன் கொடுத்தவர்களுடைய நெருக்கடிகள் தீருங்க. சூரிய பகவானை கண்ட பனி போல உங்களுடைய மலை போல கஷ்டங்கள் மறைந்து மிக சந்தோஷமான சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கை அமையும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எதிராளிகளுடைய தொல்லைகள் தீரும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நஷ்டங்களை தவிர்ப்பீர்கள். சிந்தித்து செயலாற்றும் பொழுது உங்களுடைய வேலைகள் எல்லாமே விறுவிறுப்பாக நடக்கும். புதிய அனுபவங்கள் உண்டாக்கும். புதிய பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு தொடர்புடைய செய்திகள் மகிழ்ச்சியை தரும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்திற்கு உண்டான விஷயங்கள் கைகூடி வரும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலுமே ஜெயம் உண்டாக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளுக்காக சில பணத்தை முதலீடு செய்ய நினைப்பீர்கள். இடம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் கவனமாக கையாளுங்கள். சில நேரங்களில் உங்களுக்கு எதிராக கூட நடக்க வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் கையாள்வதில் மிகுந்த கவனம் தேவை. வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் தவறுகளை செய்யவில்லை என்றாலும் உங்களை பற்றி சின்ன சின்ன விமர்சனங்கள் வரலாம். ஒரு சில நேரம் வரக்கூடிய கருத்துக்கள் கூட அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். உங்கள் மீது எந்த தவறுகளும் இல்லை என்கிற புரிதல் மற்றவர்களுக்கு உண்டாகும். அவ்வப்போது வரக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகளை உடனே நிவர்த்தி செய்வது நல்லது. மனதில் வைத்து எதையும் குழப்பிக் கொள்ளாதீர்கள். மாணவ மாணவிகள், காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, படிப்புல அதீத கவனம் தேவை. மன போராட்டமாக இருக்கும். சில நேரம் குழப்பமாக இருப்பீங்க. படிக்கக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருந்துகிட்டே இருக்கும். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்யறவங்க பொறுமை நிதானத்தோடு தான் இருக்க வேண்டும். உங்களுடைய ராசியின் விரயத்திலேயே சூரிய பகவானோடு புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால 12ஆம் வீடு சூரிய பகவான் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் 12ஆம் இடமான விரயத்தில் மேஷத்தில். ஆகவே ரிஷபராசி என்பர்கள் அரசியல் வட்டாரங்கள் இருக்கிறவங்க சற்று ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அதிகப்படியா யார்கிட்டையும் எந்த கருத்துக்களையும் பேசாதீங்க. வெளியிடங்கள்ல பேசும் பொழுது வார்த்தைகள்ல தெளிவு இருக்கணும். அதிக பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து உங்களுடைய பேச்சு மட்டுமே. பேச்சினால்தான் பல பிரச்சனைகளை உண்டாகி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதனை கட்டுப்படுத்துவது நல்லது. நேரம் சரியில்லாத நேரத்தில் கிரகநிலைகள் மாறுபாடோடு பயணிக்கக்கூடிய தருணத்தில் நீங்கள் அமைதி நிதானமாக இருந்து கொண்டால்தான் உங்களுடைய காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும். எல்லா செயல்களும் உங்களுக்கு சிறப்பாக நடக்க வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆக மௌனம், அமைதி இந்த 2 மட்டும்தான் உங்களுக்கு மிக மிக நல்லது. வியாபார நிலைகளில் வேலையாட்களிடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். புதிய விஷயங்களை பற்றிய பேச்சுக்கள் வெளிப்படுத்துவீர்கள். சுய தொழில் செய்பவர்கள் உங்களுடைய கனவு நனவாக லட்சியங்கள் ஜெயிப்பதற்கான உழைப்பு மிக மிக தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலம். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமாக நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு நல்ல நல்ல அனுபவங்கள் வெளிப்படுங்க. புதிய விஷயங்களை செய்வதற்கு இந்த அனுபவம் உங்களுக்கு அனுகூலமாக உதவும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அதிபதி சந்திர பகவான். உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்புகள் ஏற்படும். மனசுல நிம்மதி. உங்களுடைய காரியத்தை ரொம்ப அழகா முன்கூட்டியே திட்டமிட்டு வைத்திருப்பீங்க. எந்தெந்த வேலைக்கு என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படிங்கிற புரிதல் ஏற்படும். அனுகூலம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள்.
மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பண நெருக்கடிகள் தீருங்க. சிலர் வார்த்தைகளால உங்களுக்கு நெருக்கடி கொடுக்கறாங்கன்னு அது நிவர்த்தி ஆகும். உடல் உபாதைகள் தீரும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். ஓரளவிற்கு மன நிறைவாக நிம்மதியாக இந்த நாளை தொடங்குவீர்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். ரிஷபராசி அன்பர்களே. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் நடப்பதால் எதிலும் நிதானமாக இருக்கணுங்க. 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு. ஆகவே எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்வது நல்லது. சற்று குழப்பமுடைய மனநிலை இருக்கும். எதை செய்தாலும் தாமதமாகவே செய்வீர்கள், தொடங்குவீங்க. அது மட்டும் இல்லங்க, சீக்கிரம் முடிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா சில வேலைகள் உங்களை மீறி கை மீறி காலதாமதமாகத்தான் நடக்கும். இதற்கு நீங்கள் காரணமாக இருக்க மாட்டீங்க. எந்த விதமான ஒரு பய உணர்வுகள் இல்லாமல் வெற்றி நடை போட வேண்டிய அற்புதமான நாள். சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் குறைய வேண்டுமானால் அதிகம் தண்ணீர் குடிப்பது, இரவு நேரங்களில் பால் உணவுகளை சாப்பிடுவது, பிறருக்கு தண்ணீர் மோர் நீர் தானம் செய்வது நல்ல அனுகூலத்தை கொடுக்குங்க. சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கத்தின் வெளிப்பாடாக செய்யக்கூடிய வேலைகள் கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும். யாரிடத்திலும் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். கடன் பற்றிய எண்ணங்கள் தலை தூக்கும். வட்டி கட்டிய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்கிற புலம்பல் நிலை வெளிப்படும். உங்களுடைய ரகசியத்தையும் வாழ்க்கை நிலையையும் வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. பிறருக்கு தெரியும்படியாக உங்களுடைய பலகீனத்தை பேசாதீங்க. கூடுமான வரையில் தம்பதியர்கள் ஒற்றுமை உணர்வாக இருக்கும்படியாக பார்த்து கொள்ளுங்கள். இதுவும் கடந்து போகும் என்று இருக்க வேண்டும். வண்டி வாகன பயணங்களினால் அனுகூலமற்ற தன்மை உண்டு. வாகனங்கள் வெளியே பயணிக்கும் பொழுது அரசினுடைய சாலை விதிமுறைகளை கையாள்வது நல்லது. இல்லை என்றால் பெனால்டி போன்ற பிரச்சனைகள், தேவையற்ற அபராதங்கள் செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். உடல் ஆரோக்கியம் மேன்மையாக இருக்க வெளியிட உணவுகளை தவிர்க்க வேண்டும். வண்டி வாகன பயண நேரங்களில் பொறுமை நிதானம் தேவை. விக்னங்கள் இல்லாமல் இருக்க விநாயக பெருமானுக்கு ஒரு தேங்காய் சிதறுக்காய் உடைத்து விட்டு பிறகு உங்களுடைய வேலைகளை தொடங்கினால் இந்த நாள் முழுவதுமே ஸ்ரீ விநாயக பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை தினம் என்பதால் விநாயக பெருமானுக்கு விரதங்கள் இருந்து அனுஷ்டித்தால் சகல விதமான மனம் சார்ந்த பிரச்சனை, பணம் சார்ந்த பிரச்சனை, உடல் உபாதைகள், அனைத்து விதமான சங்கடங்களும் நீங்கி நல்வாழ்வு பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே. வேலை உத்தியோகத்துல பயணிக்கிறவங்க மற்றவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு செய்யணும். இனம் புரியாத கற்பனைகள் வரும், சோர்வுகள் உண்டாகும், உடல் அசதி ஏற்படும், மன கவலைகள் இருக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் ஆர்வமற்ற தன்மையிலே இருப்பீர்கள். ஆர்வமின்மை என்பது வரும். பிள்ளைகள் கிட்ட அனுசரித்து இருக்கணுங்க. கோப உணர்வுகள் வெளிப்படுத்தாதீங்க. அதிகப்படியா கடன் வாங்காதீங்க. இந்த நாள் வெள்ளிக்கிழமை தினத்துல ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உண்டான வழிபாடு முறைகளை செய்தீங்க அப்படின்னா பணம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீருங்க. தேவார திருப்பதிக பாடல்கள்ல இடரினும் தளரினும் எனதிரு நோய் தொடரினும் உனகடல் தொழுதெழுவேன் என்று தொடங்கக்கூடிய தேவார திருப்பதிக பாடல்களை பாடினால் பணம் கிடைக்கும். தொடர்ந்து 48 நாட்கள் பாராயணம் செய்பவர்களுக்கு தேவைக்கேற்ற பணம் கிடைக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதற்குண்டான பணம், சுபகாரியம் நடத்துவதற்கான பண தேவைகள் நிறைவேறும். இதை நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் மிதுன ராசி அன்பர்களே. வெள்ளிக்கிழமை தினம் என்பதால் மகாலட்சுமிக்குண்டான வழிபாடு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணருடைய அனுகிரகமும் சேர்த்தே கிடைக்கும். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மிக மிக நல்லது. மாணவர்களுக்கு படிப்பு ரீதியாக ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். மறதி சார்ந்த தொந்தரவுகள் வரும். சில நேரம் படித்தது கூட ஞாபகமற்ற நிலையில் இருக்கும். மீண்டும் மீண்டும் படிப்பது போல உணர்வீர்கள். ஆனால் படித்தால் புரிந்து கொள்ளவே இயலாது. ஏதோ ஒரு விதமான மன குழப்பங்களுக்கு ஆளாக நேரிடலாம். பூர்வீக சொத்துக்களினால் ஒரு சிலருக்கு விரயங்கள் ஏற்படுங்க. வழக்கு நீதிமன்றம் சார்ந்த பிரச்சனைகள் தலை தூக்கும். அதிகப்படியான செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த நாள் புதிய விஷயங்களை தொடாமல் உங்களுடைய வேலையில் பழைய விஷயங்களை மட்டுமே தொடர்ந்து செய்யுங்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு முதலீடுகளுக்கு ஏற்ற நாள் அல்ல. வரவேண்டிய பணம் காலதாமதமாக இருக்கும். சந்திராஷ்டமம் என்பதால் உங்களுக்கு மனதளவில் திருப்தி என்பது இருக்காது. குழப்பங்கள் அதிகமாகுமே தவிர குறைய வாய்ப்பில்லை. இதையெல்லாம் தெரிந்து உணர்ந்து கொண்டால் மன அமைதியோடு இந்த நாள் அமைதியாக இருங்கள். புதிய விஷயங்களில் நாட்டம் வேண்டாம். உங்களுக்கான பொறுப்புகளை செய்வது நல்லது. பிறரிடத்தில் எந்த காரியத்தையும் ஒப்படைக்காதீர்கள். யாரையும் நம்பாதீங்க. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல
பக்குவமாக கையாள வேண்டும். போட்டி பொறாமைகள் நிறைந்ததாக இருக்கும். மக்கள் வாடிக்கையாளர்களுடைய வருகையை அதிகப்படுத்துறதுக்கு சில முக்கிய விஷயங்களை முன்னெடுத்து செய்வீங்க. இறை வழிபாடு மட்டுமே உங்களுக்கு நன்மையை தரும். சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். மிருகசிரிஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனச்சோர்வுகள் உண்டாகும். கவலைகள் கொஞ்சம் அதிகமாகலாம். எண்ணத்தில் தெளிவாக இருந்தால் சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பல பிரச்சனைகள் தீர்வதை உணர முடியும். பெரிய பெரிய விஷயங்களை கையில் எடுக்காதீங்க. பெரிய கனவுகள் இந்த நாளுக்கு ஏற்றது அல்ல. ஆக எது கிடைக்கிறதோ அதை வைத்து அனுகூலமாக வாழ பாருங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு, அதிலும் 1, 2, 3ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா அனுசரித்து சிந்தித்து பெரியவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நடத்தணுங்க. குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட மனம் விட்டு பேசுங்க. எதையுமே மறைவா செய்து பிறகு அவதிப்படாதீங்க. வெளிப்படை தன்மையாக குடும்ப நபர்களிடத்துல இருக்கிறது நல்லது. உண்மையை பேசுவது விசேஷம். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் நன்மை நிறைந்த நாளாக அமைந்திட இறை வழிபாடு மிக மிக நல்லது. Have a nice day and wonderful day. Be happy. All the best. மிதுன ராசி அன்பர்களே. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். உறவுகளுக்கு இடையே உங்களுடைய மதிப்பு மரியாதை உயருங்க. கௌரவமாக இருப்பீங்க. அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல களத்திர ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால கணவன் மனைவிக்குள்ள புரிதலும் நல்ல நெருக்கம், ஒற்றுமை, கருத்து வேறுபாடு என்பது இருக்காது. கணவன் சொல்வதை மனைவி, மனைவி சொல்வதை கணவனும் கேட்டு நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் எதிர்பார்க்கக்கூடிய நற்காரியங்கள் நடக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி இருப்பவர்களுக்கு முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்க பெற்று அந்த முருகனை உங்களுக்கு குழந்தையாக பிறப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைக்க, வருமானம் உயர, தொழில் முன்னேற, வியாபாரம் நடக்க, சிறு குறு தொழிலில் நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதற்கு இறை வழிபாடு மிக மிக முக்கியம். கடகராசி அன்பர்களே, தாயினுடைய அன்பை பெற்று அவர்களுடைய ஆசையை பெற்று செய்வது நல்லது. சந்திர பகவான் மாத்ருகாரகன். அது மட்டுமல்ல, 7ஆம் இடம் என்பது கூட்டு தொழில், பார்ட்னர்ஷிப் பொறுத்து சொல்லக்கூடியது. ஆகவே மற்றவர்களை பற்றி அனுசரித்து போகுதல் வேண்டும். பிறருடைய துன்பங்களை தன் துன்பங்களாக பாவித்துக் கொள்வது நல்லது. கனிவு, நேர்மை, உண்மை சார்ந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். இறை வழிபாட்டின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பீர்கள். எதையெல்லாம் செய்யணும் எண்ணுகிறீர்களோ அந்த காரியங்கள் நடக்கும். வெளியூர்களுக்கு டிராவல் பண்றவங்களுக்கு முயற்சி தகுந்த மாதிரி லாபம் கிடைக்கும். மாணவ மாணவிகள், காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் சரஸ்வதி கடாட்சம் கிட்டும். புதிய புதிய விஷயங்களில் நாட்டங்கள் பிறக்கும். திறமைகளுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் பொருந்தோங்க. எந்த வேலைகள் எப்படி செய்தால் நடக்குங்கிற தீர்மானத்துக்கு வருவீங்க. ஆக வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறது, ஆடை ஆபரணங்கள் சேர்ப்பதற்கு உகந்த நாள். திருமணம் ஆகாதவங்க திருமணம் பண்றதுக்கான வாய்ப்புகள், எண்ணங்கள் வரும். நல்ல பொருத்தமுள்ள ஜாதகங்கள் உங்கள் கைக்கு வரும். ஆக பெற்றோர்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் திருமணம் செய்ய முற்படுவீர்கள். உங்களுக்கென்று தனிச்சையாக எந்த விதமான எண்ணங்களும் இருக்காது. ஆக கடகராசி அன்பர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், எந்த விதங்களிலும் தோற்கக்கூடாது என்கிற எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். நல்ல உணவு கிடைக்குங்க, நல்ல ஆகாரம் உண்டாகும். விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை பெறக்கூடும். வளர்ச்சிக்குரிய அற்புதமான நாளாக இருக்கு. நீங்கள் யார் என்பதை உணர்ந்து உங்களுக்கான விஷயத்தை, பலத்தையும் பலவீனத்தையும் தெரிந்து செய்வதால் அனுகூலம் உண்டு. திறமைக்கு ஏற்றபடி எல்லோருடைய ஆதரவும் கிடைக்குங்க. வேலையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பேசி சுமூகமாக தீர்க்க முயலுவீர்கள், முற்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணும். யாருக்கும் எந்த விதங்களிலும் பரிந்துரை செய்ய வேண்டாம். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. எந்த காரியங்கள் எப்படி நடக்கும் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்தது. ஆக உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை பற்றி எல்லோரிடத்திலும் பரவலாக பேசாமல் இருப்பது நல்லது. யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்காதீங்க. பணத்தினுடைய நிலையை கையாள்வதில் கவனம் தேவை. செலவாகும். சிக்கனமாக இருக்க பாருங்கள். தேவைக்கு அதிகமாக எந்த பொருட்களையும் வாங்காமல் இருப்பது நல்லது.
ராசிக்கான அமைப்பு படி உடல் ஆரோக்கிய மேன்மையாக இருக்குங்க. நல்ல பலம் கொண்டவர்களாக இருப்பீங்க. வங்கி கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக தீர முயற்சிகள் நடக்கும். கோச்சாரத்தின் படி இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்துங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்துங்க, நல்லது. சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவானுடைய உரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிருஷ்ட திசை மேற்கு, அதிருஷ்ட எண் 9, அதிருஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க 4ஆம் பாதத்துல உதித்தவர்களுக்கு பிறந்தவர்களுக்கு மதிப்பு கூட, மரியாதை அதிகரிக்கும், கௌரவமாக இருப்பீங்க. நட்பு பாராட்டுதல்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாள், ஆசீர்வாதம் கிடைக்கும், நன்மைகள் பிறக்கும். ஆயிலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. அலட்சியம் இருக்கக்கூடாது. எதையும் அதிகப்படியாக யோசிக்காதீங்க. படிக்கக்கூடிய விஷயங்கள்ல மிக மிக கவனம், எச்சரிக்கையாக இருக்கணும். வங்கி சார்ந்த துறைகள் இருக்கிறவங்க கணக்க ஒரு முறைக்கு பல முறை எண்ணி செயல்பட்டால் நல்லது. ஹாவ் a nice day and wonderful day. Be happy. All the best. கடகராசி அன்பர்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். எதிலும் உற்சாகமாக இருப்பீங்க. தைரியம் அதிகமாக இருக்கும். தன்னம்பிக்கை பிறக்கும். மனச்சோர்வு இருக்காது. முக சுழிப்பு இல்லாம உங்களுடைய வேலைகளை ரொம்ப திடமா, தீர்க்கமா, தைரியமா நடத்த போறீங்க. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறைய போகுதுங்க. உங்க தலைமையில இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாரங்கள், சுமைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், அனைத்து விதமான எல்லா விதமான குறைபாடுகளும் நீங்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் கூட, ராசியில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருந்தாலும் கூட, உங்களுடைய ராசிக்கு எந்த விதமான இடர்பாடுகளும் ஏற்படாமல் இருக்க அம்மையப்பரை, பார்வதி பரமேஸ்வரரை வழிபட்டாலே போதும். எந்த விதமான கிரக தோஷங்களும் உங்களை அண்டாது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று வழிபடுங்கள். வய நமசி, மசிவயன, எனம சிவ, சிவைய நம சிவைய என்று சொல்பவர்களுக்கு சூரிய பகவானுடைய அனுகிரகம் அதிகமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் மிகச்சரியாக 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். ஆகவே பாக்யநாதனாக இருந்து அருள் பாலிக்கக்கூடியவர் உங்களுக்கு நீங்கள் எதிர்க்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தூசாக பறந்து போக போகுது. வழக்குகள்ல சாதகமான முடிவுகள் கிடைக்குங்க. எதிர்பாராத வகையில தன வரவுக்கு இடம் உண்டு. பணம் எங்க இருக்கு, செலவுக்கு என்ன பண்ணுவோம் நீங்க அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த கவலையை இப்ப கேட்கும் பொழுதே மறந்துடுங்க. விடியிற பொழுது உங்களுக்கு நல்லதொரு புத்தாக்கமாக, புது விடியலாக இருக்க போகுது. அதிகாலை பொழுது சீக்கிரமாக எழுந்து வீட்டில் பூஜை அறையை அலங்கரித்து தூப தீபங்கள் காட்டி விளக்கேற்றி வழிபாடு செய்தீர்களானால் இன்னும் அதிகப்படியான சொத்துக்களும் சரி, வாழ்க்கையினுடைய நிலை உயரும், வருமானம் கிடைக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவர்களாக நீங்கள் தோற்றம் எடுப்பீர்கள். உங்களுக்குள் புது அவதாரம் அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களே, வியாபாரத்துல திடீர் மாற்றத்தை செய்ய போறீங்க. எப்பயும் பழைய பஞ்சாங்க மாதிரி இல்லாம ஒரு புதுவிதமான தோற்றத்தோட, உங்களுடைய செயல்பாடுகள்ல நுணுக்கத்தோட புதுமையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீங்க. நல்ல பாக்கியவான்கள் என்றால் அது சிம்மராசி அன்பர்களே. எதிர்ப்புகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. யார் வந்தாலும் சரி, அவர்களை துவம்சம் செய்துவிட்டு ஜெயிக்க பிறந்தவங்க நீங்க அப்படிங்கிறத மனசுல ஆழமா, ஆணித்தனமா, பசுமரத்தாணி மாதிரி ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கோங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்கள் பக்கம்தான் அதிகமா இருக்கு. சிவ சூரிய பகவான் வழிபாடு உங்களுடைய வியாபாரத்தை உயர்த்தும், தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், மன திருப்திங்க. தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் கூடுதலாக இருக்கு அப்படிங்கிறத நம்புங்க. எதை செய்தாலும் நேர்மறை எண்ணங்களோட செய்யுங்க. தினமும் குளிக்கும் பொழுது ஒரு கைப்பிடி கல் உப்பு, சிறிது பச்சை கற்பூரம், சிறிதளவு பன்னீர், உங்கள் வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில்களில் விபூதி கொடுத்து அபிஷேகம் செய்து அந்த விபூதியை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த விபூதி 1 ஸ்பூன் போட்டு தினந்தோறும் நீங்கள் எல்லாவற்றையும் கலந்து, மஞ்சளும் கலந்து, மஞ்சள் என்றால் கஸ்தூரி மஞ்சள் கலந்து வைத்துக் கொள்ளுங்கள். மேற்கூறிய இந்த எல்லா விதமான பொருட்களையும் கலந்து வைத்துக் கொண்டு தினந்தோறும் குளிக்கும் நீரில் 1 ஸ்பூன் உப்பிட்டு நீங்கள் ஸ்நானம் குளித்து வந்தால் சகல விதமான எதிர்மறை எண்ணங்களும் நிவர்த்தியாவதை நீங்கள் உணர முடியும்.
தொட்ட காரியங்கள் துலங்குங்க. ஜெயிக்க பிறந்தவங்க சிம்மராசி அன்பர்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் கெட்டிக்காரத்தனம், சுட்டித்தனம் இருக்கும். சாதுரியமா சிந்திப்பீங்க. நல்ல திறன், நல்ல வளமை, செழிப்பு, அற்புதமான நாளாக இருக்கும். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் வேகத்தை எடுப்பீங்க. உங்களை யாராலும் கட்டுப்படுத்தவே முடியாது. நினைத்த காரியத்தை நினைத்தபடியாக அலுவலக காரியங்களை செய்வீங்க. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அந்யுன்யம் நெருக்கம் உண்டாக்கும். வெள்ளிக்கிழமை தினம்ங்கிறதுனால மகாலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்க கற்கண்டு தானம் பண்ணுங்க. நெல்லிக்காய் இந்த வெள்ளிக்கிழமை வாங்கி தானம் பண்ணுங்க. மஞ்சள் தானமா கொடுங்க. கூடுமான வரையில வில்வ அர்ச்சனை செய்யுங்க, குங்கும அர்ச்சனை செய்யுங்க. அந்த கோவிலுக்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு தானம் பண்ணுங்க, குங்குமத்தை கொடுங்க. இப்படியெல்லாம் நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரத்தின் மூலம் நல்ல வெற்றியை பெற முடியுங்க. வீட்டுல சர்க்கரை பொங்கல் செய்யுங்க. மொச்சை சுண்டல் வைத்து அம்பாள் மகாலட்சுமிக்கு வழிபாடு செய்து அஷ்டகம் படித்து கனகதுர்கா வழிபாடு செய்யலாம். வீட்டில் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து அந்த பிரசாதத்தை உங்கள் குடும்பத்தினர் மட்டுமே எடுத்துக்கொண்டால் பண விருத்தி அபிவிருத்தி ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். எல்லா விதமான சகல சௌபாகியங்களையும் பெறுவதற்கான அற்புதமான நாள். ஆரோக்கியம் மிகுந்து காணப்படும். ராசிக்கான சுப கிரக ஓரை. சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் பகவானுடைய ஓரையில சொத்து சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க, ரொம்ப ஆப்டா இருக்கும். நட்சத்திர பலன் மக நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு மனம் சார்ந்த கவலைகள் தீரும். பண பிரச்சனை அகலும். குழப்பங்கள் ஏதும் இருக்காது. தெளிவான நல்ல முடிவினை எடுப்பீங்க. பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு தெளிவுகள் பிறக்குங்க. மனசுல புரிதல், சந்தோஷம், கூடுதலான பக்தி அதிகரிக்கும். மகாலட்சுமிக்கு உரிய நாளுங்கிறதுனால பூர நட்சத்திரக்காரர்கள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வர பண அபிவிருத்தி ஏற்படும். தொழில் வியாபாரம் சிறக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல தெய்வீக குணம் உண்டாகும். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், நீடித்த புகழ் பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்கள். நீண்ட நாட்களாக மனதை உறுத்திட்டு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தெளிவாக முடிவுகள் எடுப்பீங்க. அது சொத்து பிரச்சனையா இருக்கட்டும், குடும்பத்துல உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய சங்கடமாகட்டும், வியாபாரத்துல நீங்கள் சந்திக்கக்கூடிய தொய்வுகள் ஆகட்டும், வருமானத்தில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் ஆகட்டும், விவசாயம் பூமி சம்பந்தமான நிலங்களில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆகட்டும், எதுவாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கன்னிராசி அன்பர்கள் அதனை வென்று துவண்டு விடாமல் ஜெயிக்கக்கூடிய பாக்கியம் இந்த நாள் உண்டு. மனதை அமைதிப்படுத்துங்க. மாணவர்களுக்கு மேற்கல்வி தொடரக்கூடிய நல் வாய்ப்புகள் கிடைக்க போகுது. நீட் தேர்வுக்காக காத்திருக்கீங்க, எக்ஸாம் நல்லா எழுதணும். அதே மாதிரி பேங்க் செக்டாருக்கு உண்டான பிசினஸ் ரீதியாக MBA படிக்கணும், இல்லைன்னா வங்கி தொடர்பாக தேர்வுகள் எழுதுறதுக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப ப்ரிப்பேர்டா இருப்பீங்க. உங்களுக்குள்ள நல்ல ஞானம், அறிவு, திறமை எல்லாமே இருக்குங்க. அதை ரொம்ப சரியான நேரத்துல பயன்படுத்திட்டீங்கன்னா கன்னிராசி மாணவ மாணவிகள் மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ரொம்ப பக்குவம், மெச்சூரிட்டி. உங்களால முடியாத காரியமே எதுவுமே இல்லைங்க. அடுத்தவங்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருப்பீங்க, முன்னோடியா இருப்பீங்க. உங்களை பார்த்து மற்றவங்க நிறைய மாத்திக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் அமையும். கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அலட்சியம் வேண்டாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் கிரக நிலைகள் மாறுபடும் பொழுது ஏதாவது ஒரு பொருள் காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிலுமே கேர்லெஸ் வேண்டாம். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப அனுகூலமா எடுத்துக்கோங்க, பத்திரப்படுத்திக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஒரு பொருள் காணணும் மீண்டும் சம்பாதிக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறத உணர்ந்தவங்க நீங்க. உங்களுக்கு யாரும் பெரிய அளவில் அட்வைஸ் பண்ண தேவை இருக்காது. இருந்தாலும் கிரக நிலைகள் மாறுபடும் பொழுது சின்ன மாற்றங்கள் வரும். அதை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ப்ரிகாஷனா முன்கூட்டியே சில திட்டங்களை வகுக்கிறது நல்லது. மனசுல நிறைய இமேஜினேஷன், சிந்தனைகள் அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய எதிர்கால தேவைக்காக ஓடிக்கிட்டே இருப்பீங்க. பிசினஸ் பண்றதாகட்டும்,
நீங்க அலுவலக காரியங்கள், ஆபீஸ் தொடர்பான விஷயங்கள் ஆகட்டும், இல்ல பொது காரியங்கள் ஆகட்டும், சமூக வேலைகள் எதுவா இருந்தாலும் சரி, நிறைய ஐடியாலஜி ஆலோசனைகள் கிடைக்கும். நிறைய திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க. ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பீங்க. தூக்கங்கிறதே இருக்காது. சாதிக்கிறதுல மட்டும்தான் வெறித்தனமா இருப்பீங்க கன்னிராசி அன்பர்கள். உங்கள் குழந்தைகளுடைய எதிர்கால தேவைக்காக சேர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பது பற்றிய புரிதல் ஏற்படும். மனசுல குழப்பங்கள் நீங்குங்க. தெளிவாக ஒரு சில முடிவுகளை எடுங்க. இறை வழிபாடு பண்றது, பேரண்ட் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நவகிரக தோஷம் நீங்க நிறைய உடற்பயிற்சி பண்ணுங்க. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உடற்பயிற்சி செய்ய 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 உங்களுடைய வாழ்க்கையில நல்ல உயர்வு ஏற்படுறத நீங்க உணர முடியும். மனசுல இருக்கக்கூடிய அனைத்து பாரங்கள் நிவர்த்தி ஆகுங்க. வேலை வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதுல இருந்துட்டு வந்த கால தாமதங்கள் குறைந்து வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். பல நன்மைகள் பிறக்கும். தம்பதியர்களுக்குள்ளே நல்ல ஒரு புரிதல் என்பது வேண்டும். வெளியிட உணவுகளை அவாய்ட் பண்ணிடுங்க. வீட்டுல சமைக்கிற உணவுகள் சாப்பிடுறது நல்லது. பேங்க் சம்பந்தமான விஷயங்கள், கடன் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. வீட்டை அலங்கரிப்பது, அலங்காரம் செய்வது போன்ற எண்ணங்கள், புதுவிதமான கலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். புதுசா கத்துக்கணும்னு நினைப்பீங்க. சாதுரியமான நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய உரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர பகவானுடைய உரையில சொத்து சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைக்கு புதன் பகவானுடைய உரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய உரையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரை பயன்படுத்துறது நல்லது. நட்பு பகன்னு பார்க்கும்போது நட்பா இருக்கிறவங்க மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிருஷ்ட திசை மேற்கு. அதிருஷ்ட எண் 6. அதிருஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்: உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு மனசுல தெளிவு இருக்குங்க. கடன்ல இருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். லாபத்தை நோக்கிய பயணம் உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாக இருக்கணுங்க. எதுலையுமே கேர்லெஸ் இருக்காதீங்க. மனதை அமைதிப்படுத்துங்க. குழப்பம் வேண்டாம். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு தாமதங்கள் குறையுங்க. சீக்கிரமா துரிதமா வேலைகள் நடத்தி வெற்றியும் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் a nice day and wonderful day. Be happy. All the best கன்னிராசி அன்பர்களே. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள்: உறவினர்கள் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் அமையுங்க. உதவி செய்யாதவங்க கூட உங்களுக்கு முன் வந்து செய்வாங்க. நண்பர்கள் வழியில் நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும். ஒரு புதுவிதமான காரியத்தை செய்யலாமாங்கிற யோசனைகள் அதிகமாக இருக்கும். எதை செய்தாலும் நேர்மையா, நியாயமா, ரொம்ப சரியா செய்யணும்னு விரும்பக்கூடியவங்க நீங்க. இந்த நாள் உங்களுடைய காரியங்களை வெற்றி கிடைக்க விநாயக பெருமான வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11வது வீடு சிம்ம ராசியில கேத்து பகவான் சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் விநாயக பெருமானை வணங்கும் பொழுது அது சீராகும். கைக்கு வர வேண்டிய பணம் தங்கு தடையில்லாமல் வரும். கண் திருஷ்டிகள் அகலும். மற்றவர்களுடைய தீய எண்ணங்கள் எல்லாம் சாம்பலாக போகும். ஆகவே துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய செயல்பாடுகள்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்குங்க. அதிலும் எஸ்பெஷலி சொல்லணும்னா வியாபாரத்துல நீங்க பண்ற பிசினஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் ஆன சிச்சுவேஷன்ஸ் வரும். தர்ம காரியங்கள், தான தர்மங்கள் ஈடுபாடு காட்டுவீங்க. இந்த கோடை வெயில், அதாவது அக்னி நட்சத்திரம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நாள், மே 4ஆம் தேதி தொடங்கியது அக்னி நட்சத்திரம். இந்த நாள் 8ஆம் தேதி, 4 நாட்கள் கடந்திருக்கு. ஆக வெயிலினுடைய தீட்சணை, சூரிய பகவானுடைய இந்த உச்ச நிலை கிரக ரீதியாக நடக்கிறது மேஷத்துல. ஆகவே துலாம் ராசி அன்பர்கள், நீர் தானம், மோர் தானம், பழங்கள், முக்கியமான வஸ்துக்கள் நீங்க தானம் செய்யும் பொழுது தாகத்திற்காக அது உங்களுக்கு நல்ல புண்ணியத்தை கொண்டு வரும். பாவத்தை போக்கும். கர்ம வினைகள் குறையுங்க. இந்த கோடை காலத்துல கோவில்களிலும் இளநீர் அபிஷேகம், அம்மன் தெய்வங்களுக்கும் சகல தெய்வங்களுக்கு இளநீரால் அபிஷேகம் செய்ய அம்பிகையினுடைய மனம் குளிர்ந்து உங்களுடைய வாழ்க்கை தீர்க்கமாக அமையும். நித்திய சுமங்கலிகளாக வாழ்வதற்கான பாக்கியம் கிடைக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஓரளவிற்கு குறையுங்க. உங்களுடைய உழைப்பு கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல சம்பாதிச்சு கடனை திருப்பி கொடுக்கறதுக்கான முயற்சிகள் நடக்கும். வீட்டை ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பை ரொம்ப அழகா கொண்டு வருவீங்க. ஒரு சில விஷயங்களை மாத்தி அமைப்பீங்க. சேஞ்சஸ் பண்ணும் பொழுது வீடு பார்க்கவும் அழகா இருக்கும். உங்களுக்கும் மனசுல நிம்மதி இருக்கும்.
ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப சரியா பண்றோம் அப்படிங்கிற மாதிரி திருப்தி ஏற்படும். மாணவ மாணவிகள் படிப்பில் நல்ல ஸ்ரத்தா, ஒரு மரியாதை, மதிப்பு அதிகரிக்கும். சுப காரியத்திற்கான விஷயங்கள்ல ஈடுபாடு உண்டாகுங்க. பெண்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அனுகூலத்தை கொடுக்கும். வீட்டுல துணைவர்கிட்டையும் சரி, உங்களுடைய பெண் குழந்தைகள் கிட்டையும் சரி, ஆர்குமெண்ட், வீண் விவாதங்கள் இருக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை தினத்துல வீட்டுல தம்பதியர்கள் ஒற்றுமையாகவும் மன நிறைவோடு இருங்க. குழந்தைகளிடத்துல அன்பை வெளிப்படுத்துங்க. அதுவும் பெண் குழந்தைகள் இருந்தா ரொம்ப ரொம்ப பக்குவமா உங்களுடைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஆதரவு தெரிவிங்க. அப்பதான் மகாலட்சுமி தேவியானவள் மகிழ்ச்சி அடைவாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீருங்க. மத்தவங்க யாராவது ஸ்டாஃபா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களோட ஹையர் ஆபீசரா இருக்கட்டும், இல்ல மத்த பிரான்ச்ல ஒர்க் பண்றாங்க இருக்கட்டும், அல்ல அடுத்த கேபின்ல வேலை பாக்குறவங்க யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தொந்தரவு பண்ணா, அப்படி நீங்கள் சந்திக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தியாக போகுது. ஒரு ஹாப்பி மூமெண்டா, சந்தோஷமா, ஃப்ரீடமா வேலை பார்ப்பீங்க. ஆரோக்கியத்திற்குண்டான விஷயங்கள்ல அக்கறையா இருப்பீங்க. உணவு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த மாதிரி இருக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் பகவானுடைய ஓரைக்கில சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது, நட்பா இருக்கிறவங்க கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்: சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாளாக இருக்குங்க. நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. உறவுகள்னால ஆதரவுகள் இருக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க. மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு பண பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும். தேவைக்கு தகுந்த மாதிரி பணம் கிடைக்கும். ஓரளவிற்கு வெற்றியும் பெறுவீங்க. மனசில் நிறைந்த சந்தோஷமும் உண்டாகும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் குறையுங்க. நட்புகள் உண்டாக்கும். வேலை வியாபாரம் கை கொடுக்கும். தொழில் சிறக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிமை மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். Have a nice day and wonderful day. Be happy. All the best. துலாம் ராசி அன்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள்: புதிய முயற்சிகள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் அகலும். வேலையில் இருந்த தொய்வுகள் நீங்கும். தாமதங்கள் அகலும். புதிய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி சில நன்மைகள் பிறக்கவும் வாய்ப்புகள் உண்டு. ஏன் வேலைகளை தடைகள் ஏற்படுது நீங்க யோசிப்பீங்க. ராசிக்கான அமைப்பு படி 10ஆம் இடத்துல கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருந்துட்டு இருக்குங்க. ஒரு காரியத்தை, உங்களுடைய தொழில், வேலை, வியாபாரத்தை தொடங்குறீங்க அப்படின்னா, வருமானத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்களிலும் வேலைகளிலும் சரி, முதன்மையாக விநாயக பெருமானை வழிபட்டு அதன் பிறகு நீங்கள் வேலைகளை தொடங்கினால் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக பிள்ளையாரை வணங்கினால் உங்களுடைய தொழில் ஜீவனங்கள் மிக சிறப்பாக நடக்கும். ஜீவனஸ்தானம் என்பது வருமானத்தை சொல்லக்கூடியது. தொழிலும் அதுதான். செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்க, வருமானம் அதிகரிக்க, வாடிக்கையாளர்களுடைய வரத்து உண்டாக்க, உற்பத்தி திறன் அதிகரிக்க, இப்படி உங்களுக்கான சேல்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு பிள்ளையாரை வழிபட்டு உங்களுடைய வேலைகளை தொடங்கினால் நன்மைகள் பிறக்கும். கருத்து வேறுபாடுகள் அகலுங்க. உடன் பிறந்தவங்களிடம் இருந்து வந்த மன கஷ்டங்கள், மனக்கசப்புகள், குமுறல்கள் எல்லாமே நிவர்த்தியாகும். இது நாள் வரையில சண்டையிட்டவங்க கூட இன்னைக்கு வந்து உங்ககிட்ட நேரடியா பேசலாம். மனம் திறந்து பேசுவாங்க. நீங்களும் மனம் இறங்கி பேசுங்க. அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். யாருமே இல்லையேன்னு வருத்தமே பட வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்களை உங்களுக்கு துணையாக்க யாராவது ஒருவர் தெய்வத்தினுடைய வடிவத்தில் வருவாங்க. திக்கற்றோருக்கு தெய்வமே துணை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். கோப உணர்வுகள் இருக்கக்கூடாது. ஒப்பந்தங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும். மனசுல நினைச்ச வேலைகளை நினைச்சபடி அப்படி ஆஸ்பர் எப்படி திங்க் பண்றீங்களோ அந்த வேலைகளை ரொம்ப ஸ்பீடா பிக்கப் பண்ணுவீங்க. உத்தியோக வேலைகள்ல திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையுங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறுகிறீர்கள். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி முன்னேற்றங்கள் பிறக்கும். வியாபாரம் சிறக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் நல்ல கவனம், நாட்டம் உண்டு. விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல பேர், மதிப்பெண், புகழ் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய யோகம் உண்டு.
காலபுருஷ தத்துவத்தின்படி அஷ்டம ராசி உங்கள் ராசி. ஆகவே விருச்சிக ராசி அன்பர்கள் மற்றவர்களுக்கு தூணாக இருக்கக்கூடியவங்க. மத்தவங்க உங்க மீது சாய்ந்துக்கலாம், இலை பாறலாம். எல்லோருக்குமே உங்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கும். வீட்டிற்கே நீங்கள் தான் தூணாக இருப்பீங்க. எத்தனை பேர் இருந்தாலும் சரி, விருச்சிக ராசி இருக்கிறவங்க வீட்டுல அவங்கதான் அந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய ஒரு பில்லரா இருப்பீங்க. மத்தவங்களும் உங்களை ரொம்ப நம்பி அதிகம் எதிர்பார்ப்போட காத்துட்டு இருப்பாங்க. அது சிறு வயது இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே துணை நீங்களாகத்தான் இருப்பீங்க. தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும், நல்ல ஒற்றுமை, சந்தோஷமான சூழ்நிலை. தேவைக்கேற்ற மாதிரி கைக்கு பணம் வரும். அந்த பணத்தை வச்சு உங்களுடைய விஷயங்களை செய்து முடிப்பீங்க. மீதம் இருக்கிறத சேமிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய குழந்தைகளை சந்தோஷமா பாத்துக்கிறதுல ரொம்ப அதிகமான ஒரு ஆர்வம், ஈடுபாடு. குழந்தைகளுக்கு எந்த கஷ்டமும் தெரியாத மாதிரி வளர்த்துருவீங்க. கஷ்ட நஷ்டம் அறியாதபடி வளர்க்கறதுனால உங்களுக்கு மனசுல ஏதோ ஒரு விதமான சந்தோஷம். பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்கால தேவைகளுக்காக சில முதலீடுகளை மேற்கொள்வீங்க. நல்ல ஒரு சாதுரியம் இருக்குங்க. தெய்வ அனுகூலம் உண்டு. தெய்வ கடாட்சம் இருக்கிறதுனால உங்களுடைய வியாபாரம், தொழில், உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், புதுசா வேலை தேடுறவங்களுக்கு கூட நல்ல ஒரு யாராவது சப்போர்ட் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ரெக்கமெண்டேஷன் நடக்கும். டெம்பரவரியா இருக்கிற ஜாப் கூட பெர்மனன்ட் ஆகுங்க. வேலையில எந்த விதமான தோய்வு இல்லாம 7 குதிரைகள் போல ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கேற்ற பலன் மிக மிக அதிகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிருஷ்ட திசை வடமேற்கு. அதிருஷ்ட எண் 9. அதிருஷ்ட நிறம் ரோஸ் நிறம். நட்சத்திர பலன் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு தடைகள் குறையுங்க. மன கவலைகள் அகலும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நடக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும். ஏற்புடைய நாளாக இருக்கும். பண பிரச்சனைகள் தீரும். கவலைகள் நீங்கக்கூடிய அற்புதமான நாள். கேட்டு நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதன் பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு சாதுரியம் உண்டு. திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும். பல நன்மைகள் பிறக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான இன்றைய பலன். ஆரோக்கியம் மேம்படுங்க. ஹெல்த் வெல்த்தா இருப்பீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப வேகமா, விவேகமா, அதே நேரத்துல உங்களுக்கு ஏத்த மாதிரி நல்ல விஷயங்களாகவே நடக்க போகுது. தொடங்கக்கூடிய நாளும் அற்புதத்தை தரக்கூடிய மிக மிக நல்ல நாள். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாக்கும். வருமானம் உயரும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். நீண்ட நாள் கனவுகள், லட்சியங்கள் கைகூடி வரும். எதிர்பாராத வகையில் தன வரவுகள் உண்டாக்கும். உடல்நலம் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட தீர வாய்ப்புகள் உண்டு. தன தானிய சம்பத்துகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் உற்சாகமும் தெளிவும் நல்ல சிந்தனையும் ஏற்படும். உடற்சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் தனியும். இறை வழிபாடு செய்வது ஸ்ரீ மகாலட்சுமி அனுகூலத்தை கொடுக்கும். கொள்கை பிடிப்பு காரணமாக மனங்களை கவரக்கூடியவர்களாக இருப்பீர்கள். நல்ல குணம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பிறருடைய குணநலன்களை அறிந்து செயல்படுவீர்கள். மற்றவர்களிடத்தில் அதிக உரிமைகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய செயலுக்கான விஷயங்களில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது. பிறருடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு உண்டு. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கிரகித்துக் கொள்வீர்கள். புதுமையை விரும்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடும். மன அமைதி ஏற்படும். உடல் அசதி நீங்கும். தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தெய்வ பக்தியை அதிகரித்துக் கொண்டால் மன அமைதி உண்டாக்கும். தியானம், யோகாசனங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் புதிய நல் வாய்ப்புகள் பிறக்கும். கொடுக்கக்கூடிய பொருட்களை எவரிடத்தில் சேர்க்க வேண்டுமோ அவரிடத்தில் பத்திரமாக சேர்ப்பது நல்லது. யாரையும் பிறரை அதிகமாக நம்பி ஏமாற வேண்டாம். கூடுமான வரையில் முதலீடு சார்ந்த விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் அதிகம். பொருளாதார நிலைகளில் ஏற்றம் பெறுவதற்கான புதிய முயற்சிகள் நடக்கும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். ஏற்றத்தை பெறுவீர்கள். ராசிக்கான அமைப்பு படி மாணவ மாணவிகள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும். இடம், வீடு, மனை சம்பந்தமான மாற்றத்தை விரும்புவீர்கள். இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்லலாமா என்கிற எண்ணங்கள் வரும்.
தாயினுடைய அரவணைப்பு தேவை. தாயினிடத்தில் அன்பு காட்டி பழகுங்கள். அவர்களுடைய மனம் நிறைவு பெறும்படி மகிழ்ச்சிகரமாக இருப்பது நல்லது. இடம் வீடு மனை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். சொந்தமாக இடம் வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணங்கள் உருவாகும். பொருளாதாரத்தில் ஏற்றத்தை பெறுவீர்கள். மாணவ மாணவிகளுக்கு உற்சாகத்திற்குரிய அற்புதமான நாள். வெளியிட பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு வருமான வளர்ச்சி உண்டாக்கும். ஆரோக்கியம் மேம்படும். சாதுரியம் நிறைந்த நாள். பூராட நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனம் சார்ந்த கவலைகள் தீரும். பிரச்சனைகள் அகலும். தெய்வ கடாட்சம் சித்திக்கும். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும். வருமானம் கிடைக்கும். வேலை தொடர்பாக புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். உற்பத்தி அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. Have a nice day and wonderful day. Be happy. All the best. தனுசு ராசி அன்பர்களே. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். சிந்தனை போக்கில் மாற்றங்கள் உருவாகுங்க. உங்களுடைய 7ஆம் அதிபதியான சந்திர பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தை பற்றிய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். சுய தொழில் பண்றவங்க பார்ட்னர்ஷிப்னால ஏதாவது சங்கடம் வருமா என்கிற எண்ணங்கள் ஓடும். மன அமைதியற்ற சில தன்மைகள் உண்டாகும். ஆக யோசிக்கக்கூடிய விஷயங்களை கூட பக்குவமாக வைத்துக் கொள்வது நல்லது. உடலினுடைய தோற்றப்பொலிவு பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். சிந்தித்து செயல்பட்டால் வியாபாரம் நடக்கும். கனிவான பேச்சுக்களின் மூலம் நன்மைகள் பெற வாய்ப்புகள் உண்டு. வருங்கால திட்டத்தை மிக அழகாக கொண்டு வர நினைப்பீர்கள். அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். வங்கி கணக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் அகலும். மனநிலையில் ஒருவிதமான படபடப்பு ஏற்பட்டு தீரும். நினைவாற்றலில் ஒருவிதமான மந்தத்தன்மைகள் உண்டாக்கி மறையும். எண்ணத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய துணைவர் பற்றிய சிந்தனைகள், அவருடைய ஆரோக்கியம், அவருடைய வருமானம் பற்றி எதிர்கால வாழ்க்கை சிந்தனைகள் மேலோங்கும். பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புக்கு நீங்கள் உத்தமமாக ஒரு சில நற்காரியங்களை செய்து மகிழக்கூடும். மாற்றங்களை விரும்புவீர்கள். எதிர்பார்த்த சில வேலைகள் மாறாக கூட நடக்கலாம். உங்களை பற்றிய சுய சிந்தனைகளை தவிருங்கள். தற்பெருமை குணங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை பற்றி பெருமிதமாக யாரிடத்திலும் வெளிப்படுத்தாதீர்கள். மகர ராசி அன்பர்களே, அதிலும் உங்களுடைய சுய தொழில், வருமானம், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை பற்றி யாரிடத்திலும் எவரிடத்திலும் வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. ஒரு சில காரியம் முடியும் வரையில் யாரிடமும் வெளிப்படுத்தக்கூடாது என்பது சாணக்கியனுடைய சொல். ஆக அந்த சொல்லுக்கு இணங்கி உங்களுடைய வேலைகள் முடியும் வரையில் வெளிப்படுத்தாமல் ரகசியமாக காப்பது நல்லது. மாணவ மாணவிகள் படிப்பில் சில நேரம் தொய்வுகள் உண்டாகும். படிப்பதை தவிர்ப்பீர்கள். நேரம் கடந்து சில காரியத்தை செய்யக்கூடும். முனைப்புடன் இருந்தால்தான் முயற்சிகள் கைகூடி வரும், ஈடேறும். பட்டம், பதவி இது சார்ந்த எண்ணங்கள் உருவாகும். உழைப்பு அதிகரிக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிரன் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிரன் பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் உருவாகும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் சற்று தாமதமாக நடக்கும். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போல அமையும்.
திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மந்தமான நாளாக இருக்குங்க. செயல்படக்கூடிய விஷயங்கள் காலதாமதமாகவே அமையும். நேரத்திற்கான வேலைகள் என்பது காணாது. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய விஷயங்களை நாடி விடுவீர்கள். அனுபவங்கள் என்பது தேவைப்படலாம். செய்யக்கூடிய விஷயங்களில் புதுமையை விரும்புவீர்கள். அனுகூலம் ஏற்படுவதற்கு ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு மிக மிக நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஹாவ் a nice day and wonderful day. Be happy. All the best. மகர ராசி அன்பர்களே. கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். பிறமொழி சார்ந்த மக்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் மூலதனம் செய்ய நினைப்பீர்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு பிரம்மாண்டமான எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எதை சாதித்தாலும் பெரிதாக சாதிக்க வேண்டும், எதை செய்தாலும் பெரிய விஷயமாக சிந்திக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்குள் அதிகமாக இருக்குங்க. எதை செய்தாலும் இன்னும் நல்ல விதமா செய்திருக்கலாமே என்கிற எண்ணங்கள் இருக்கும். சில விஷயங்களில் திருப்தி அடைவது நல்லது. பிள்ளைகளுடைய மேற்கல்வி குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். அவர்களுக்கு தேவையான பணம், படிப்புக்காக தேவைக்கு தகுந்தாற் போல தேடல்களில் ஈடுபடுவீர்கள். தெய்வ அனுகூலம் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய நேர்மைக்கும் நியாயத்திற்கும் சத்தியத்திற்கும் உண்மைக்கும் உகந்ததான தேவர்கள் தேவதைகளுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாகவே உண்டு. வருமானம் பெருக்குவதற்கான நல் வாய்ப்புகள் அமையக்கூடும். எதிர்கால வாழ்க்கை திருப்திகரமாக அமையும் என்கிற நம்பிக்கை ஏற்படும். இன்றைய நாளுக்கான வேலைகளை திருப்திகரமாக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தெய்வ பலம் கூடும். நல்ல ஞானம், அறிவு உண்டாகும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆனந்தம், அன்பு, தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். மாணவ மாணவிகள் புத்தி கூர்மை அதிகரிக்கும். நல்ல சிந்தனை உண்டாகும். உங்களுடைய படிப்புக்காகவும் எதிர்காலத்திற்கான நல்ல திட்டங்களை வகுப்பீர்கள். வருமானம் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். உத்தியோக வேலைகளில் சில சூக்ஷமங்களை புரிந்து கொள்வீர்கள். தடைப்பட்டு வந்த சில வேலைகள் நடக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று விழிப்புணர்வு தேவை. உடல் ஆரோக்கியம் மேம்பட ஸ்ரீ வைத்தீஸ்வர அஷ்டகத்தை பாராயணம் செய்வது நல்லது. அதே போல ஓம் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத்து நஷ்யந்தி சகலா ரோகாஸ் சத்தியம் சத்தியம் வதாமியகம் என்று இந்த ஸ்லோகத்தை சொன்னாலும் உங்களுடைய உடல் உபாதைகள் தீரும். உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை, கட்டுப்பாடு இருக்க வேண்டும். வெளியிட உணவுகளை தவிருங்கள். வியாபாரத்தின் பொருட்டு சில சூக்ஷமங்கள் அறியக்கூடும். புதுவித எண்ணங்கள் உண்டாகும். மக்களுடைய வரத்தை அதிகரிக்க செய்வீர்கள். வியாபாரத்தை பெருக்குவதிலும் தொழிலை முனைப்புடன் பெருக்குவதிலுமேயே உங்களுடைய முழுமையான கவனம் இருக்கும். ஆக உணவு மற்றும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். மாணவ மாணவிகள் படிப்பில் நல்ல ஒரு கெட்டிக்காரத்தனம் இருக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் மாணவ மாணவிகள் பக்குவமாக இருக்க வேண்டும். சத்தான ஆரோக்கியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொண்டால் நல்ல மன நிம்மதி, ஞாபக சக்தி அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறக்கூடியவர்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். தக்க தருணத்தில் லாபம் கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். ஜெயம் உண்டாக்கும். தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு. குலதெய்வ வழிபாடு மேன்மையை தரும். எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாக்கும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வு என்பது மிக மிக தேவை. அலட்சியம் இருக்கக்கூடாது. செய்யக்கூடிய வேலைகளில் பக்குவமாக இருப்பது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. Have a nice day and wonderful day. Be happy. All the best. கும்பராசி அன்பர்களே.
மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். உடன் பிறந்தவர்களுடைய அன்பு அதிகரிக்கும், பாசம் உண்டாக்கும், இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அவர்களுக்கு உண்டான பொருளாதார நிதி நிலைக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள். அவர்களும் உங்களுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் நடத்துவார்கள். வருமானம் உயர, உங்களுடைய செயல்பாடுகள் சிறக்க மிக அற்புதமான நாள் இந்த நாள். நல்ல நாள் மீனராசி அன்பர்களுக்கு. குடும்ப சேமங்கள் லாபத்தோடு இருக்கும். சுய முயற்சிகள் கைகூடி வரும். வருமானத்தில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் தீங்குகள் அகலும். கண் திருஷ்டி, கெட்ட எண்ணங்கள், பொறாமைகள் விலகும். நேர்மறை எண்ணங்கள் உண்டாகும். தொழிலில் இருக்கக்கூடிய புதிய முயற்சிகள் கைகூடி வரும். தன லாபத்தை பெருக்குவீர்கள். எதையும் பகுத்தறிந்து செய்யக்கூடிய அமைப்பும், பகுத்தறிந்து எடுக்கக்கூடிய நல்ல முடிவுகளும் உண்டாகும். குடும்பத்தை அடுத்த கட்ட நிலைக்கு உயர்த்துவீர்கள். வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவீர்கள். மின்னணு சாதனங்கள், ஏசி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் மற்றும் மற்ற ஹோம் அப்ளையன்சஸ் வாங்கி வைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஒரு சிலருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் சேர்க்கை அதிகரிக்கும். விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். சிந்தனைகள் மேன்மையாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு என்று ஒரு தனி மதிப்பு மரியாதை உண்டு. அலுவலக காரியங்களில் மற்றவர்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பிறருக்கு செய்து முடிப்பீர்கள். ஒத்துழைப்புகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். தெய்வ அனுகிரகத்தோடு உங்களுடைய காரியங்கள் ஜெயமாக்கும். குலதெய்வ வழிபாடு, உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மிக மிக நல்லது. தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு எப்பொழுதுமே நன்மையை கொடுக்கும். உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை உருவாக்கும் மீனராசி அன்பர்களுக்கு. மாணவ மாணவிகள் படிப்பில் ஒரு நாட்டம், ஈடுபாடு இருக்கும். நீட் தேர்வுகள் எழுதக்கூடியவர்களுக்கு அதற்கான பயிற்சிகளும் கிடைக்கும். முயற்சிகளும் நடக்கும். புதுவிதமான விஷயங்களை ஆலோசிப்பீர்கள். பழைய பிரச்சனைகளை பற்றிய பய உணர்வுகள் தீரும். கவலைகள் மறையும். கடன் தொல்லைகள் அகலும். புதிய யுக்திகளை கையாண்டு வீடு கட்டுவதற்கான யோகங்கள் கிடைக்கும். துணைவி வழியில், உங்கள் துணைவர் வழியில் ஆதரவு பிறக்கும். பெற்றோர்களுடைய நல் ஆதரவு மகிழ்ச்சியை தரும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கக்கூடும். வீட்டில் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தருங்க. தெய்வ பலம் அதிகம் உண்டு. ஆகவே தம்பதியர்களுக்குள் புரிதலும், நல்ல அனுசரணையான போக்கு, ஒற்றுமை உண்டாகும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் பங்களிப்பு குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை தரும். ஆரோக்கியம் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். உண்ணக்கூடிய உணவு மகிழ்ச்சியை தரும். நேர்மையும் நல்ல சிந்தனையும் நல் ஒழுக்கம் நல் இணக்கம் உங்களுக்கு மகிழ்வை தரும். ராசிக்கான அமைப்புப்படி வியாபாரம் நடக்கும். தொழில் முன்னேற்றங்கள், உற்பத்தி திறன் சார்ந்த விஷயங்களில் புதிய நுணுக்கங்களை கையாளுவீர்கள். தொழில்நுட்பம் சார்ந்த வேலைகள் நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அன்பு மேம்படும், ஆதரவு உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நட்புகளுடைய ஆதரவு அதிகரிக்கும். சக ஊழியர்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க. நினைத்த காரியங்கள் நடக்கும். ஜெயம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அன்பு அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். வேலையில் உயர்வு ஏற்படும். தன லாபத்தை பெருக்குவீர்கள். கைக்கு பணம் வந்து சேரும். மகிழ்ச்சிக்குரிய அற்புதமான நாள். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். Have a nice day and wonderful day. Be happy. All the best. மீனராசி அன்பர்களே, வேலும் மகிழும் துணை. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக
யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.